திருச்சி ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு பெறுவதை ஒட்டி முன்னணி கட்சிகள் தங்களது வேட்பாளர்களுக்காக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுந்தரிடம் கேட்கலாம். சுந்தர், நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிற நிலையில இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய இருக்குது. இப்போ அரசியல் கட்சிகளின் இறுதிக்கட்ட பிரச்சாரம் அங்க எந்த அளவுல இருக்கு? கண்டிப்பாக திருச்சி ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் நாளை மறுநாள் நடக்கிறதை தொடர்ந்து இன்று மாலையுடன், அதாவது 5 மணியுடன் பிரச்சாரம் முடிவடைகிறது. பிரச்சாரம் முடிவடைவதற்கு ஒரு சில மணி நேரங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது நாம் நின்று கொண்டிருப்பது ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் முன்பு நின்று கொண்டுள்ளோம். அந்த பகுதியில் ஒவ்வொரு அரசியல் கட்சியினரும், அதாவது அரசியல் பாகுபாடின்றி ஒவ்வொரு அரசியல் கட்சியினரும் தங்களுடைய ஆதரவாளருடன் வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். சற்று நேரத்துக்கு முன்பு உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தன்னுடைய ஆதரவாளர் அதிமுக வேட்பாளர் வளர்வதற்கு ஆதரவு வாக்குகளை சேகரித்தார். இதேபோல் இன்னும் சற்று நேரத்தில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் முன்பு நடக்கும் பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றுகிறார். அதாவது 4 மணிக்கு தொடங்கும், அதாவது 5 மணியுடன் பிரச்சாரம் முடிவடைகிறது. ஆனால் 4 மணிக்கு அவருடைய தனது பிரச்சாரத்தை தொடங்கி 5 மணி அளவில் இங்குதான் ராஜகோபுரம் பிரச்சாரத்தை முடிக்கிறார். இதேபோல பாஜக வேட்பாளர் சுப்பிரமணியம் கட்சியின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுடன் ஸ்ரீரங்கம் பகுதியில் ஒவ்வொரு வீதியாக சென்று வாக்குகளை சேகரித்து வருகிறார். இதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அண்ணாதுரையும் தனது ஆதரவாளருடன் வாக்குகள் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது ஸ்ரீரங்கம் பகுதியில் அனல் பறக்கும் பிரச்சாரம், அதாவது இன்னும் ஒரு சில மணி நேரங்களே இன்னும் பிரச்சாரம் முடிவதற்கு உள்ள நிலையில் அரசியல் கட்சியில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்பதை சொல்லலாம். சுந்தர், ஸ்ரீரங்கத்தில் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டி இருக்கிற நிலையில வாக்குப்பதிவுக்காக தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கு? அதாவது ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் 2,70,000 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்கள் வாக்களிப்புக்கு ஏதுவாக 322 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஏற்கனவே அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சின்னங்கள் பொருத்தப்பட்டு வேட்பாளர்களின் பெயர்கள் பொருத்தப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நாளை மதியம் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்படும். அதேபோல் வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட உள்ள எழுதுகோல், மை ஆகியவை தயார் நிலையில் பேக் செய்யப்பட்டு தயாராக உள்ளதாக மாவட்ட தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.